ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உங்களோடு. ராணிக்கு எபிரேய மொழியில் மல்கா என்று சொல்லுவாங்க. மல்கால 4 எழுத்து உண்டு. மெம், லேமட், காஃப், ஹே. இந்த 4 எழுத்து தான் மல்கா. இதில் கடைசி எழுத்து ஹே. ஹேனா பாரு. ஸோ ராணி யாரை பார்க்கணும்? முதல் 3 எழுத்தை பார்க்கணும். முதல் 3 எழுத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அதை மெலேக் என்று சொல்வார்கள். மெலேக் என்று சொன்னால் அது ராஜா. ஸோ ராணி யாரை பார்க்கணும்? தன்னுடைய ராஜாவை பார்க்கணும். ஏரோது ராஜா யெகோஷுவாவை இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட காமிக்கும் பொழுது, உங்கள் ராஜாவை நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டார். யோவான் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாயிருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். பிலாத்து இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட யெகோஷுவாவை காமிக்கும் பொழுது உங்கள் ராஜா என்று சொன்னான். அன்னைக்கு மட்டும் யூதர்கள் தன்னுடைய ராஜாவை பார்த்திருந்தால் அவங்க ராணியாயிருப்பாங்க. ஆனால் யெகோஷுவாவை அவங்க மறுதலிச்சாங்க. இன்னைக்கு நாம் அவரை ராஜாவை பார்க்கிறோம். அதனால் நம்ம தான் அவருடைய ராணி. மல்கா என்கிற வார்த்தையில் ஒரு தீர்க்க தரிசனம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.